தாய் வீடு மார்ச் 2024. தொன்மையை தேடி அத்தியாயம் 34. ஆதித்தமிழர் திணைவழி குடிகள் தொகுப்பு 4. செல்வநாயகி ஸ்ரீதாஸ். இந்த ஆய்வின் கருதுகோள் தொல்காப்பியம், பொருளதிகாரம், பாடல் பாடும் புலவனுக்காக வகுக்கப்பட்ட கவிதை மரபாகும். தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாக்களையே முன்னிறுத்தி அந்நூற்பாக்களில் பயின்று வரும் கவிதை மரபுகளில் இருந்து அக்கால சமூகம், அரச உருவாக்கத்தின் அடிப்படை, வளர்ச்சி, அரச விரிவாக்கம் முதலாய தகவல்களை பிரித்தெடுத்து ஆதித்தமிழர் திணைவழி குடிகள், திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகி இருக்கிறது, விரிவாகி இருக்கிறது என்பதை நிறுவுவதாகும். கடந்த 33 மாதங்களாக ஆதித்தமிழர் திணை வழிக்குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகியது, விரிவாகியது என்பது பின்வரும் கோணங்களில் ஆராய்ந்து நிறுவப்பட்டது. முதலாவதாக, தொல்காப்பியத்தில் திணை குடிகள், அவற்றின் வளர்ச்சி. இரண்டாவதாக, தொல்காப்பியம் புறத்திணை இயல் வழி, பண்டை குடிகள், தொடக்க கால போர் முறைகள். மூன்றாவதாக, தொல்காப்பியத்தில் மூவேந்தர் உருவாகிவிட்டமை பற்றிய குறிப்புகள், நடுகள் வழிபாடு முதலிய தொல்லியல் தரவுகள். நான்காவதாக, புறநானூறு 201 பாடல் மூலம் வேளிர்குடியின் தொன்மை பற்றிய குறிப்பு. ஐந்தாவதாக, அசோகரின் கிணர் கல்வெட்டு, அதியமான் நெடுமான் அஞ்சியின் காலம், சங்க காலத்தின் காலக்கணிப்பும் கிணர் கல்வெட்டும். ஆறாவதாக, 10 அரச உருவாக்கம், சேர மன்னர் வரலாறு, காலம். ஏழாவதாக, தலையாலம் காணத்து போர், கல்வெட்டு சான்றுகள் முதலியன. எட்டாவதாக, தமிழ்நாட்டு மன்னர்கள், புலவர்கள். ஒன்பதாவதாக, வரலாற்று காலம். மேலே தரப்பட்ட ஆய்வுகளின் தொகுப்புரைகளும் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் வரலாற்று காலம். முதலாவதாக, தொகை நூல்கள் பற்றிய புரிந்துணர்வு. பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை அவர்கள் தொகை நூல்களின் காலமுறை என்னும் ஆய்வு கட்டுரையில் குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, 10 புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல் என்ற வரிசை கிரமத்தில் தொகை நூல்கள் தோன்றியிருக்கக்கூடும் என்று குறித்துள்ளார். இறையனார் அகப்பொருள் உரையாசிரியரும் நச்சினார்க்கினியரும் அகநானூற்றை முதலாவதாக கொண்டு தொகை நூல்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். இவ்விரு உரையாசிரியர்கள் கூற்றிலிருந்தும் தொகை நூல்கள் தலை சங்க காலத்திற்கு பிற்பட்டவை என்றும் அவை அகநானூறு முதலாக எண்ணப்பட்டன என்பதும் தெளிவாகிறது. பாவகையால் வேறுபட்ட கலித்தொகையையும் பரிபாடலையும் ஈற்றிலும் ஐங்குறுநூற்றையும் 10 இடையிலும் கொண்டுள்ளமை புலனாகிறது. 8 தொகை இலக்கியம் பாடப்பட்ட காலம், தொகுக்கப்பட்ட காலம், அவை கூறும் இலக்கிய கோட்பாடுகள், மொழி நடை, எடுத்து கூறும் வரலாற்று ஆதாரங்கள்
போன்றவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு கீழ்காணும் முடிவுகளையே எடுக்க வேண்டியுள்ளது. இவற்றின் காலத்தை திட்டவட்டமாக முடிவு செய்வதற்குரிய ஆய்வுகள் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருக்கின்றன. தொகை நூல்களில் நுண்ணிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவற்றின் காலங்களை வரையறுப்பதற்கு அவற்றின் தொகையான தன்மை இடையூறாக இருப்பதால் ஆய்வுகள் தொகை நூல்களில் உள்ள பாடல்களை பாடிய புலவர்களை வரிசைப்படுத்துவதில் வெற்றி பெறலாம். இம்முயற்சியையே இந்த ஆய்வு முன்னெடுக்கிறது. மேலே கூறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 8 தொகை நூல்களின் காலம் பற்றிய கீழ்காணும் சில தகவல்களை குறித்து கொள்ளலாம். முதலாவதாக 8 தொகை இலக்கியங்கள். 8 தொகை இலக்கியங்கள் தொல்காப்பியத்திற்கு காலத்தால் மிக பிந்தியவை. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு ஆகிய தொகை நூல்கள் ஏறத்தாழ சமகாலத்தவை. இவற்றிற்கு காலத்தால் பிந்தியவை ஐங்குறுநூறு, கலித்தொகை, பரிபாடல் ஆகிய நூல்கள். இவை தவிர 10 குறிப்பிட்ட 300 ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த ஒரு குடி மன்னர்களை பற்றி பாடுகின்ற நூலாகும். புறநானூறு நீண்ட கால இடைவெளியில் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். 10 பாட்டு இலக்கியங்கள். எஸ். வையாபுரி பிள்ளை அவர்கள் இலக்கிய தீபம் என்னும் நூலில் 10 பாட்டின் கால முறை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். 10 பாட்டு என்பது மிக பழைய 10 செய்யுட்கள் அடங்கிய ஒரு தொகுதி. 10 பாட்டு என்ற பெயரும் தொகுக்கப்பட்ட பின்னரே வழங்கத் தொடங்கி இருக்க வேண்டும். வழக்கு நிலைத்த பின்பே பன்னிரு பாட்டியலார் 10 பாட்டு தொடர்பான நூற்பாக்களை அமைத்திருக்கிறார். ஆற்றுப்படை இலக்கியங்கள் 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடுகடாம் அதாவது கூத்தர் ஆற்றுப்படை ஆகிய 5 ஆற்றுப்படை இலக்கியங்களாகும். ஒழுக்கம் சார்ந்தவை. 10 பாட்டில் முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினை பாலை ஆகிய இலக்கியங்கள் ஒழுக்கம் சார்ந்தவை. அகம் சார்ந்தவை. 10 பாட்டில் முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய 4 நூல்களும் அகம் பற்றியன. நெடுநல்வாடை அகத்திணையில் பாடப்பட்டாலும் பாண்டிய மன்னனை மறைமுகமாக குறிப்பதால் அது அகத்துள் அடங்காது என்று அகம்புறமாக கொள்ளலாம் என்றும் கருதுவார்கள். 10 பாட்டின் காலப்பிரிவு கீழ்காணும் வகையில் ஆராயப்படுகிறது. பொருணர் ஆற்றுப்படையும் பட்டினப்பாலையும் கரிகான் பெருவளத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டவை. பட்டினப்பாலை பாடிய கடியலூர் உருத்திரங்கண்ணனாரே பெரும்பான் ஆற்றுப்படையையும் பாடினார். எனவே பொருணர் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை, பெரும்பான் ஆற்றுப்படை ஆகிய 3 நூல்களும் ஏறக்குறைய ஒரே காலத்தவை. மதுரை காஞ்சியும் நெடுநல்வாடையும் தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டியனை பாட்டுடை தலைவனாக கொண்டவை. மலைபடுகடாத்தில் பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன் மதுரை காஞ்சியில் பாடப்படுகிறான். எனவே மலைபடுகடாம், மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை ஆகிய 3ம் ஒரே காலத்தவையாகலாம். மலைபடுகடாம் காலத்தில் முந்தியதாக இருக்கலாம். கரிகாலன் தந்தை உருவ பகிரேர் இளஞ்சேர் சென்னியை
பரணர் பாடியிருக்கின்றார். பரணரது முதுமை காலத்தில் இளைஞராக இருந்தவர் கபிலர் என்பது 10 இவர்கள் பாட்டு வைப்பு முறையால் அறிய கிடக்கிறது. எனவே கபிலரது குறிஞ்சி பாட்டு கரிகாலரது காலத்தில் தோன்றியது என கொண்டால் பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களோடு குறிஞ்சி பாட்டும் ஒத்த காலத்ததாக இருக்கலாம். புறநானூறு 53 பாடலில் யானை கச்சே மாந்தனம் சேரல் இரும்பொறை கபிலர் இன்றுளன் ஆயின் நன்றுமன் என பாடியிருக்கிறார். மதுரை காஞ்சியும் நெடுநல் வாடையும் பாடிய நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரரிலும் வேறானவர். திருமுருகாற்றுப்படை பொருளாலும் நடையாலும் வேறுபட்டது. மேலே குறிப்பிட்ட ஆதாரங்களின் வழி கீழ்காணும் முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. 1. பண்டை காலத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆதரிக்கப்பட்ட தமிழ் அவை ஒன்று தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டளவில் இத்தமிழ் சங்கம் வலு இழந்து முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். முதற் சங்கம் பொது ஆண்டுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவும் 2ஆம் சங்கம் பொது ஆண்டுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரும் இருந்திருக்கலாம். 3ஆம் சங்க காலத்தின் இறுதி பகுதி மங்கலாக காட்சியளிக்கிறது. தமிழகம் முடியுடை மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், கடையெழு வள்ளல்கள் என்று இப்படி பலர் தலைமையில் துண்டாடப்பட்டிருந்தாலும் தமிழர் தமிழ்நாடு என்னும் உணர்வு மட்டும் எவரிடமும் குன்றியிருக்கவில்லை. பாண்டியர் ஆட்சி மதுரையில் முடிவடையும் முன் ஐங்குறுநூறும் அகநானூறும் தொகுக்கப்பட்டு விட்டன. சிலப்பதிகாரம் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுந்தது என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. திருக்குறள் சிலப்பதிகாரத்துக்கு காலத்தால் முந்தியது. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 1ஆம் நூற்றாண்டில் திருக்குறள் எழுந்ததாக கொள்ளலாம். திருக்குறள் தொல்காப்பியத்தை அடியொற்றி செல்லும் ஒரு இலக்கியம். இது தன் காலத்து நாட்டு நிலையை பிரதிபலிப்பதுடன் பெருமளவில் சங்க இலக்கியத்தில் இருந்தும் பெரிதும் மாறுபடுவதாயினும் சங்க இலக்கியத்தின் தொடர்பாகவே இதனை காணத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, கீழ்கணக்கு நூல்கள் தொகை நூல்களுக்கு நடையாலும் பொருளாலும் செய்யுள் அமைப்பாலும் பெரிதும் வேறுபட்டவை, காலத்தால் பிந்தியவை. சங்க இலக்கிய கால இறுதி பகுதியில் நாடு சீர்குலைந்திருந்த நிலையை 14 கீழ்கணக்கு நூல்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் எடுத்து காட்டுகின்றன. இவ்விலக்கியங்கள் சங்க இலக்கியங்களிலும் வேறானதொரு பண்பாட்டை காட்டுகின்றன. இரண்டாவதாக இலக்கணம், இலக்கியம் ஆகியவை பற்றியது. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்பது பொது விதி. இப்பொது விதி கொண்டே தொல்காப்பியம் என்னும் இலக்கணம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தொல்காப்பியத்திற்கு முன்னே வளர்த்தெடுக்கப்பட்ட இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. தொல்காப்பியர் தனக்கு முன்னிருந்த இலக்கியங்களுக்கே இலக்கணம் எழுதியிருக்கிறார். தொல்காப்பியம் தமிழ் இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்கள் பற்றியும் அவற்றை பாடுகின்ற
வேறுபட்ட செய்யுள் வகைகள் பற்றியும் அவற்றை அலங்கரிக்கும் மெய்ப்பாடுகள் பற்றியும் அணிகள் பற்றியும் விரிவாக விளக்குகின்றது. இப்படிப்பட்ட பல விடயங்களை வைத்தும் காலத்தை அறிவியல் சார்ந்து நிர்ணயிக்கலாம். தொல்காப்பியத்தின் கட்டுக்கோப்பான தன்மையை பார்க்கையில் அது பல்வேறு காலப்பகுதியில் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூற முடியாது. அதற்கான அகச்சான்றுகளும் இல்லை. உரையாசிரியர்களும் அத்தகைய கருத்து இருந்ததற்கான சான்றுகளும் இல்லை. மூன்றாவதாக, சங்கங்கள் பற்றிய புரிந்துணர்வு, இறையனார் அகப்பொருள். சங்கங்கள் பற்றிய அறிவு இறையனார் அகப்பொருள் அல்லது இறையனார் களவியல் உரை என்று வழங்கப்படும் நூல் மூலமாகவும் அறியப்படுகிறது. இறையனார் அகப்பொருள் சிவை தாமோதரம் பிள்ளை பதிப்பு. இந்நூலை கேட்டார் மதுரை உப்பூரிக்குடிக்கிழார் மகனான உருத்திரன் சென்மன் உரை கண்ட வரலாறு பற்றி இறையனார் அகப்பொருள் கூறுவதாவது: மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் தம் மகன் கீரம் கொற்றனாருக்கு உரைத்தார். அவர் தேனூர் கிழாருக்கு உரைத்தார். அவர் படியம் கொற்றனாருக்கு உரைத்தார். படியம் கொற்றனார் செல்வத்தாசிரியர் பெருஞ்சுவனாருக்கு உரைத்தார். அவர் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு உரைத்தார். அவர் சொல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமாரனாருக்கு உரைத்தார். அவர் திருக்குன்றத்து ஆசிரியருக்கு உரைத்தார். அவர் மாதள வதனார் இளநாகனாருக்கு உரைத்தார். அவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனாருக்கு உரைத்தார். இங்கனம் வருகின்றது உரை. இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் புலவர் பெருமக்கள் பெயர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இந்நூல் தரும் தகவல்கள் பலவற்றில் நம்பகத்தன்மை கேள்விக்குரியதாக இருந்த போதிலும் தமிழகத்தின் வரலாற்று காலம் பற்றி ஆய்வுக்கு இந்நூல் ஓரளவுக்கு துணை புரிகின்றது. இந்நூலால் பெறப்படும் சங்கம் சார்ந்த தகவல்கள் வருமாறு: தலைச்சங்கம் பற்றிய செய்தி. தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் இருந்தன. இவற்றை நிறுவியவர்கள் பாண்டியர். தலைச்சங்கம் இருந்தார் அகத்தியர், விரிசடை கடவுள், முருகன், முறிஞ்சியூர் முடிநாகராயர், நிதியிற்கிழவன் முதலிய 49 பேர். இவர்கள் உள்ளிட்ட 4449 பேர் பாடல்கள் பாடினார்கள். அவர்கள் பாடியவை பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை முதலியன. இவர்கள் 4440 ஆண்டுகள் சங்கம் இருந்தார்கள். அதாவது 4449 புலவர்கள் 4440 ஆண்டுகள் சங்கம் இருந்தார்கள். இவர்களை சங்கத்தில் இருத்தியவர்கள் காய்ச்சினவழுதி முதலாக கடுங்கோன் ஈறாக 89 மன்னர்கள். இம்மன்னர்களில் கவி அரங்கேற்றினார் 7 பாண்டியர். இவர்கள் சங்கமிருந்து தமிழ் ஆராய்ந்து கடல் கொள்ளப்பட்ட மதுரை. அவர்களுக்கு நூல் அகத்தியம். இங்கு சங்கம் என்னும் சொல் பிற்கால வழக்கு. அரசர் குடியில் பாண்டியரே தொன்மையானவர்கள். காய்ச்சினவழுதி முதலாக கடுங்கோன் ஈறாக
89 பாண்டிய மன்னர்கள் என்று கூறப்பட்டிருப்பது சரியாக இருந்தால் 89 தர 20 1780 ஆண்டுகள் இடைச்சங்கத்துக்கு முன்னர் வரலாறு ஏறக்குறைய 2000 ஆண்டு பயணித்திருக்க வேண்டும். அதாவது தொல்காப்பியர் இடைச்சங்க காலத்தவர் என்பதை ஏற்றுக்கொண்டு பொது ஆண்டுக்கு முன் 7711க்கு முன்னர் பாண்டியர் ஆட்சி 2000 ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும். தமிழகத்தின் வரலாற்று காலம் பற்றிய ஆய்வில் சில மானிடவியலாளர்கள் தொல்லியலாளர்களின் கருத்துக்களையும் நோக்கலாம். தொல் மானிடவியல் மேக்ஸ் பிளாங்க் என்னும் தொல் மானிடவியல் தொல்லியல் முதலிய அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் உலக அங்கீகாரம் பெற்ற தாபனம் திராவிட மொழிகளின் காலம் பற்றி மார்ச் 21, 2018 வெளியிட்ட ஆய்வு அறிக்கையின் ஒரு பகுதி. திராவிட மொழிகளின் காலத்தை 4500 ஆண்டுகளுக்கு முன்னியதாக மார்ச் 21, 2018 நிறுவியிருக்கிறது. மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோஆந்த்ரோபாலஜி என்னும் அறிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன்படி வரலாறு பொது ஆண்டுக்கு முன் 2500 ஆண்டுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் அகழ்வாய்வில் ஆதிச்சநல்லூரின் காலம் தற்போதைக்கு பொது ஆண்டுக்கு முன் 905 என்று கரிம பரிசோதனையில் தீர்மானமாயிருக்கிறது. ஆய்வு நீளும் பொழுது காலமும் மாறலாம். ஆறாவதாக, சங்ககால மன்னர்களும் சமகால புலவர்களும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பிய பாயிரம் கூறுகிறது. இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டை சங்க காலத்தில் 25 சேர மன்னர்களும் 21 சோழ மன்னர்களும் 25 பாண்டிய மன்னர்களும் 9 வள்ளல்களும் குறுநில மன்னர்களும் வேளிர் முதலாய 7 குடிகளும் சிறப்புற ஆட்சி புரிந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆனால் சங்க இலக்கியத்தில் ஆதிச்சநல்லூர் பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை. தலையாலங்கானத்து போரால் அறியப்பட்ட மன்னர்கள்: 1. சேரமான் யானைக்கட்சேய் மாந்தரம் சேரல் இரும்பொறை பாடிய புலவர் குறுங்கோழியூர் கிழார். புறநானூறு 17, 20, 22. பொருந்தில் இளங்கீரனார் பாடல் புறநானூறு 53. பதிற்று 10, 10ஆம் 10 இம்மன்னன் பெயரால் பாடப்பட்டிருக்கும். பாடியவர் பெயர் தெரியவில்லை. இரண்டாவதாக, சோழன் கிள்ளிவளவன் பாடியவர் மாசாத்துவனார். பாடல் புறநானூறு 227. ஆலத்தூர் கிழார் பாடல்கள் புறநானூறு 34, 36, 69. வெள்ளைக்குடி நாகனார் பாடல் புறநானூறு 35. மாரோக்கத்து நப்பசலையார் பாடல்கள் புறநானூறு 37, 39. ஆவூர் மூலம் கிழார் பாடல்கள் புறநானூறு 38,
40. கோபூர்கிழார் புறம் 41, 46, 70. இடைக்காடனார் பாடல் புறநானூறு 42. மூன்றாவதாக திதியன், எழினி, எருமையூரன், இளங்கோ வேண்மான், பொருணன் ஆகிய வேளிர். நான்காவதாக பாண்டியன் நெடுஞ்செழியன். பாடிய புலவர் நக்கீரர். பாடல் நெடுநல் வாடை. மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி. குடபுலவியனார். பாடல்கள் புறநானூறு 18, 19. கல்லாடனார். பாடல்கள் புறநானூறு 23, 25. மாங்குடி கிழார். பாடல்கள் 24, 26. இடைக்குன்றூர் கிழார். பாடல்கள் புறநானூறு 76, 77, 78, 79. தலையாலங்கானத்து போரால் அறியப்பட்ட புலவரும் அவர் காலத்தில் அறிந்த பிறரும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையன். பாடல் பெரும்பானாற்றுப்படை. கரிகார் பெருவளத்தான் பட்டினப்பாலை. இருங்கோவல் திருமாவளவன். கருங்குழல் ஆதனார். புறநானூறு 7, 224. இரண்டாவதாக மாங்குடி மருதனார் பாடல்களால் அகநானூறு 89, குறுந்தொகை 164, 173, 302. நற்றிணை 120, 123. புறநானூறு 24, 26, 313, 335, 372, 396. மதுரை காஞ்சி ஆகியவை இவரது ஆக்கங்கள். மூன்றாவதாக உலோச்சனார் என்னும் புலவர் ராசசியூகம் வேட்ட பெருநற்கிள்ளி பற்றி புறநானூறு 377 பாடலில் பாடியிருக்கிறார். நான்காவதாக கல்லாடனார். கல்லாடனார் நெடுஞ்செழியன் பற்றி புறநானூறு 23, 25, 371 பாடியிருக்கிறார். அகுதை என்பவன் பற்றி அகநானூறு 113 பாடலிலும், நன்னன், களங்காய் கண்ணி, நார்முடிச் சேரல், புல்லி, காரி, ஓரி முதலியவர்கள் பற்றி அகநானூறு 199 பாடல், 209 பாடல்களிலும் பாடியிருக்கிறார். முடமோசியார் என்னும் புலவர் பெருநற்கிள்ளி அந்துவன் சேரல் இரும்பொறை புறநானூறு 13 பாடலிலும், ஆய் பற்றி புறநானூறு 127 பாடலிலும், 128, 129, 130, 133, 134, 135 என்ற பாடல்களிலும் முடமோசியார் பாடியிருக்கிறார். மூலங்கிழார் என்னும் புலவர் கிள்ளிவளவன் பற்றி புறநானூறு 40 பாடலில் பாடியுள்ளார். வெண்ணி குயத்தியார் கரிகால் பெருவளத்தானை புறநானூறு 151 பாடலில் பாடியிருக்கிறார். வெள்ளி வீதியார் திதியன், அன்னி, ஆதிமந்தி, வானவரம்பன் பற்றி அகநானூறு 45 பாடலில் பாடியிருக்கிறார்கள். அடுத்ததாக அதியமான் நெடுமான் அஞ்சி என்னும் மன்னன் பற்றி பார்க்கலாம். அதியமான் தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்டதாகவும், அவன் தகடூரை ஆண்ட காலம் பொது ஆண்டுக்கு முன் 245 முதல் 203 ஆண்டு வரை என்றும் அறியப்படுகிறது. அவன் ஆட்சிக்கு உட்படுத்திருந்த நாடு தலைநீர் நாடு என்றும் அறியப்படுகிறது.
அதிகமானது வீரமும் வளமும் அவனுக்கு பகையாக அமைந்தது. அதிகமான் நெடுமான் அஞ்சு வரலாற்றில் அறியலாகும் மன்னர்கள். 1 தொண்டைமான், 2 மலையமான் திருமுடிக்காரி, 3 ஓரி, 4 எவ்வி அகநானூறு 266 பாடல், ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, 6 சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை, தகடூர் யாத்திரையில் பேசப்படுபவன், அரசல் கிளார் பொருட்களி அதியமானுடைய மகன், கடல் புறக்கோட்டிய செங்குட்டுவன் 5ஆம் பத்தில் பரணர் பாடியவன், செல்வக்கடுங்கோ வாலியாதன் 7ஆம் பத்தில் கபிலரால் பாடப்பட்டவன், வையாவி கோப்பெரும் வேகன் புறநானூறு 146 பாடலில் பாடப்பட்டவன், மோசிக்கீரனார் சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி புறம் 50ஆம் பாடல், கொண்கானம் கிழான் புறம் 156 பாடல், நன்னன் ஆய் முதலியவர்கள் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். புற புலவர்களும் மன்னர்களும். முதலாவது ஔவையார். ஔவையார் பற்றி பரணர் புறநானூறு 99, கபிலர் அரசிற்கிழார் 10 5ஆம் பத்தில் கடல் புறக்கோட்டிய செங்குட்டுவனை பரணர் பாடியிருக்கின்றார். 10 7ஆம் பத்தில் செல்வக்கடுங்கோ வாலி ஆதனை கபிலர் பாடினார். பரணரின் வயோதிப காலத்தில் கபிலர் இளைஞராக இருந்திருக்கலாம். அடுத்ததாக ஔவையாரால் பாடப்பட்டவர்கள். நாஞ்சில் வள்ளுவன் புறநானூறு 140, வெள்ளி வீதியார், பரணர், சேரமான், மாரிவன்கோ, சோழன் ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, பாண்டியன் காணப்பேரையில் தந்த உக்கிர பெருவழுதி, இம்மூவரும் ஒருங்கிருந்த போது ஔவையார் பாடியிருக்கின்றார். பாடல் புறநானூறு 367. பொறையன் இவன் கொல்லி நாட்டவன், பாரி, நாலூர் கோசர், எழினி, கிள்ளி, வெண்ணி, நற்றிணை 390. அடுத்ததாக நாஞ்சில் வள்ளுவனை பாடிய வள்ளல் மருதன் இளநாகனார் புறநானூறு 138 139, கருவூர் கதப்பிள்ளை புறநானூறு 380, ஒரு சிறை பெரியனார் 137, பிடங்கொற்றன் சேரமான் கோதையின் படைத்தலைவன், இவன் ஒரு வள்ளல், கருவூர் கதப்பிள்ளை சாத்தினார். சேரமான் கோதை மார்பன் பொய்கையார் புறம் 48, அரசில் கிளார் எழிலி அதியமான் புறநானூறு 230. கபிலரால் அறியப்பட்டவர் பாரி மகளிர், காரி, இவர்களை புறநானூறு 121 122 123 124 பாடலில் கபிலர் பாடியிருக்கின்றார். வையாவி கோப்பெரும் பேகனை புறநானூறு 143, விச்சிக்கோன் புறநானூறு 200, இருங்கோவேள் புறநானூறு 201, ஆரிய அரசன் பிரகத்தனன் குறிஞ்சி பாடல், நல்லி அகநானூறு 238, ஓரி காரி நற்றிணை 320, நன்னன் ஐங்குறுநூறு 206, அன்றி திதியன் கயமனார் போன்றோரை கபிலரால் இவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பரணரால் அறியப்பட்டவர். முதலாவதாக ஔவையார், பரணர், நாஞ்சில் வள்ளுவன், பிட்டங்கொற்றன், சேரமான் கோதை மார்பன், அரசில் கிளார், கபிலர், இப்பொழுது பரணர். பரணரால் அறியப்பட்டவர்கள் கடல் புறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவன் 10 5ஆம் பத்து, உருவப்பகிரேல் இளஞ்சென்னி புறநானூறு 4, சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன், சோழன் வேல் பல் தடக்கை பெருவிறகிள்ளி புறநானூறு 63 பாடல்,
வையாவி கோப்பெரும் பேகன் புறநானூறு 141, 142, 144, 145. ஐயை திதியன் அகநானூறு 6ஆம் பாடல். பொறையன் அகநானூறு 62ஆம் பாடல். அகுதை ஆதிமந்தி அகநானூறு 76ஆம் பாடல். கரிகால் பெருவளத்தான் அகம் 125. நன்னன் மிதிலி அதிகன் மாந்தரம் சேரல் இரும்பொறை அகநானூறு 142. ஆய் எயினன் அகநானூறு 148. பசும்பூன் பாண்டியன் அழுந்தை அன்னி மிதிலி போன்ற பலர் பரணரால் பாடப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக நக்கீரர். நக்கீரர் பாண்டியன் நெடுஞ்செழியன் அகநானூறு 36, 57, 78ஆம் பாடல்கள். கபிலன் பாரி எவ்வி திதியன் அன்னி பெரும்பூட்கிள்ளி தழும்பன் பசும்பூட் பாண்டியன் திரையன் முதலியோரை பாடியிருக்கிறார். பழையன்மாறன் கிள்ளிவளவன் சிறுகுடிவாணன் பசும்பூன் வழுதி சிறுகுடி அருமன் போன்றோரையும் நக்கீரர் பாடியிருக்கிறார். நச்செல்லையார் ஆடுகோட்பாட்டு சேரலாதனை நச்செல்லையார் 1810, 6ஆம் பத்தில் பாடியிருக்கிறார். குடக்கோ நெடுஞ்சேரலாதனையும் பாடியிருக்கிறார். பிசுராந்தையார். பிசுராந்தையார் கோப்பெரும் சோழனை புறநானூறு 67, 212, பாண்டியன் அறிவுடை நம்பி புறநானூறு 184ஆம் பாடலில் பாடியிருக்கிறார்கள். பூதப்பாண்டியனை பரணர் கபிலர் இருவரும் பாடியிருக்கிறார்கள். பெருஞ்சித்தனார் அதியமான் குமணன் பாடி காரி ஓரி மலையன் எழினி வேகன் ஆய் போன்றவர்களை புறநானூறு 158ஆம் பாடலில் பாடியிருக்கிறார். மருதன் இளநாகனார் நன்மாறன் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நாஞ்சில் வள்ளுவன் துஞ்சிய பாண்டியன் நாஞ்சில் வள்ளுவன் புறநானூறு 139வது பாடல். முடத்தாம கண்ணியார் சோழன் கரிகால் பெருவளத்தான் பொன்னராற்றுப்படை உருவப்பகிரேட் இளஞ்சேர்ச்சென்னி புறநானூறு 130. முடமோசியார் பெருநற்கிள்ளி அந்துவம் சேரல் இரும்பொறை புறநானூறு 13ஆம் பாடல். நத்தத்தனார் நல்லியங்கோடன் சிறுபானாற்றுப்படை செழியன் சிறுபானாற்றுப்படையில் தூங்கையில் எறிந்த தொடிதோற்சம்பியன் 32, 82. வேகன் பாரி காரி ஆய் அதிகன் நல்லி ஓரி போன்றவர்களையும் இந்த பாடலில் பாடியிருக்கிறார். 18வது நப்பசலையார். இவர் கிள்ளிவளவன் மலையமான் சோழிய ஏனாதி திருக்கண்ணன் போன்றவர்களையும் கபிலன் காரி போன்றவர்களையும் பாடியிருக்கிறார். 19வது நரி வெரோத்தலையார் பெருஞ்சேலர் இரும்பொறையை புறநானூறு 5ஆம் பாடலில் பாடியிருக்கிறார். 20வது நெல் இறையனார் குளமுத்தத்து துஞ்சிய கிள்ளிவளவனை புறநானூறு 393ஆம் பாடலில் பாடியுள்ளார். 21வது நாகனார் கிள்ளிவளவனை பாடியிருக்கிறார். நெட்டிம்மையார் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியை புறநானூறு 9, 12, 15ஆம் பாடல்களில் பாடியிருக்கிறார். 23வது பேர் ஆலவாயர் பூதப்பாண்டியன் தேவி கோப்பெரும் பெண்டு புறநானூறு 247, 246 பாடியிருக்கிறார். மன்னர் புலவர் முதலியோரை இவ்வாறு தொடர்பு படுத்தி இணைப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் வாழ்ந்த மன்னர் புலவர் முதலியோரை இனம் கண்டு வரலாற்றில் இருக்கும் தொய்வுகளை அதாவது தளர்வுகளை சமன் செய்து வரலாற்று காலத்தை கணக்கிடுவதற்குரிய ஒரு முயற்சி இதுவாகும். முடிவுரை. தமிழ் மக்களின் தொன்மையை அறிந்து கொள்வதில் இன்று நாம் காட்டும் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறோம்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது அடையாளம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இக்கருத்தை மறுப்பவர்களும் இருக்கலாம். ஏதோ ஒரு மோகத்தில் இன்று பழமை பேசுபவர்களை, பழமையை அறிவதில் ஆர்வம் காட்டுபவர்களை எள்ளி நகையாடுவதை நாம் நாளாந்தம் காண்கின்றோம். கனேடிய பல்கலாச்சார மண்ணில் வாழும் போதுதான் அதனுடைய முக்கியத்துவமும் அருமையும் நன்றாகவே புரிகிறது. நான் கனடாவுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன் வந்தபோது எம் இனத்தவரை யாரும் கண்டுகொள்வதில்லை. எம்மை அன்று விசித்திரமாக பார்ப்பவர்கள் இன்று நிமிர்ந்து பார்க்கும்படியாக நாம் நிரூபித்திருக்கிறோம். தமிழர் மிகுந்த உழைப்பாளிகள், திறமைசாலிகள் என்னும் பெயரை, அபிப்பிராயத்தை நாம் ஈட்டுவதற்கு எமக்கு எமது சந்ததியினரது திறமையும் அயராத உழைப்புமே காரணமாகும். தன் அடியை உதறிவிட்டு வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் பெற்றார் அற்ற அனாதை போன்றதொரு நிலையை உணர வேண்டிய நிலை ஒன்று வரும். தமிழின் தொன்மையை உலகிற்கு உரத்து சொல்லுவது மட்டுமல்ல, மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. ஆதிச்சநல்லூர், பொருந்தல், கொடுமணல், அழகன்குளம், கீழடி இன்னும் இவை போன்ற பல தொல்லியல் தளங்கள் இந்த ஆய்வில் உள்வாங்கப்பட்டுள்ளன. தமிழரின் தொன்மை தற்போதைய விஞ்ஞான ஆய்வின்படி பொது ஆண்டுக்கு முன் 905 ஆண்டு ஆதிச்சநல்லூர் என்று அறியப்படுகிறது. பெருங்கற்படை காலம் பொது ஆண்டுக்கு முன் 1000 முதல் பொது ஆண்டுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு வரை நின்று காணப்படுவதாக அகழ்வாய்வில் இன்று முன்னிலையில் இருக்கும் பேராசிரியர் காவண்ணா ராஜன் அவர்கள் கூறுகிறார்கள். மேக்ஸ் பிளாங்க் என்னும் மானிடவியல், தொல்லியல் முதலிய அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் உலக அங்கீகாரம் பெற்ற தாபனம் திராவிட மொழிகளின் காலத்தை 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் மார்ச் 21, 2011 நிறுவியிருக்கிறது. ஆய்வுகள் இப்போது தானே தொடங்கி இருக்கின்றன. நாம் இப்போது கூறுபவை மாற்றி அமைக்கப்படலாம். காலம்தான் பதில் சொல்லும். கடந்த 34 மாதங்களாக தொன்மையை தேடி என்னும் இத்தொடர் இந்த மண்ணில் வாழ்ந்த மக்களின் வரலாற்று காலத்தின் தொடக்கத்தை இலக்கியம், கல்வெட்டு, நாணயம், தொல்லியல், மானிடவியல் முதலியவற்றின் அடிப்படையில் ஆய முயன்றிருக்கிறது. அவ்வாறே இக்கால பகுதியில் வாழ்ந்த மக்களது சமூகத்தை, அரசியலை, அரசர்களை, போர்களை என்று இன்னும் இவை போன்ற பல கோணங்களில் ஆராயும் முயற்சியில் இந்த ஆய்வு தொடர்ந்திருக்கிறது. தொன்மையை தேடி என்னும் இந்த ஆய்வு தொடர் பல துணிகரமான முடிவுகளை அறிஞர் முன் வைத்திருக்கிறது. அவற்றிற்கு எதிரான மறுப்புகள் எதுவும் இதுவரை கிட்டவில்லை, பேசப்படவும் இல்லை. இந்த ஆய்வு மிக விரைவில் நூல் வடிவில் வெளியாக உள்ளது. இத்துணை காலமும் எனது ஆய்வுகளை படித்து அபிப்பிராயமும் ஊக்கமும் கொடுத்த அன்பர்களுக்கும், தாய் வீடு சஞ்சிகையில் வெளியிட்டு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும், ஆசிரியர் குலாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி. முற்றும்.